ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் ரெசிபி கச்சி அல்டி கி சப்ஜி செய்ய போகிறோம். இது மார்வாடிஸ் இந்த வின்டர் சீசனில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அண்ட் அத்தன்டிக்கான ரெசிபி. இது ஃப்ரெஷ் மஞ்சளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெஷ் மஞ்சள் இந்த வின்டர் சீசனில் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இது நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டர்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கும். நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் நம்ம இதை உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மஞ்சள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இருக்க ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 4 to 5 பீஸ் மஞ்சள் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. நம்ம இந்த மஞ்சளை கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா. அடுத்து இதுதான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம இந்த ரெசிபி ஃபுல்லுமே கீல தான் செய்ய போகிறோம். ஆயில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கீல செய்யறதுனால இந்த ரெசிபி நல்ல ஒரு அரோமேட்டிக்காக இருக்கும். அடுத்து ஒரு கப் தயிர் எடுத்துருக்கோம். ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகி வந்ததும் 1 ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ண போகிறோம். ஜீரா போட்டதும் அடுத்து ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பே லீஃப் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட கிரேட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க போகிறோம். அப்போ தான் அந்த மஞ்சளோட காரத்தன்மையெல்லாம் போகும். அடி ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அந்த மஞ்சளோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் ஆட் பண்ணி இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாஸ் எல்லாமே போட்டு இந்த தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தயிரில் தான் இந்த ஃபுல்லாக குக் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நடுவில் ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றாதனால அடி ஒட்டாமல் பார்த்துக்கணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகுனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட அல்டி கி சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ராஜஸ்தானி ஸ்பெஷல் கச்சி அல்டி கி சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வின்டர் சீசனில் ஃப்ரெஷ் மஞ்சள் வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.